என்ன வார்த்தைன்றது நான் ஏற்கனவே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். இயேசுவாகிய நான் தலையிட்டால், இயேசுவாகிய நான் தலையிட்டால். அப்ப ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில தலையிடணும்னா நாம அதுக்கு அனுமதிக்கணும். கரெக்டா? இப்ப ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு ஆலோசனை தேவைப்படுது. இவன்லாம் என்ன நமக்கு ஆலோசனை கொடுக்குது? இவன் நம்மளை விட ரொம்ப கீழே தானே இருக்கான். அப்ப நாம இடம் கொடுத்தாதான் அவர் தலையிட முடியும். கரெக்டா? நாம இடம் கொடுக்கலாம், அவர் என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. இப்ப நானே என்ன விருப்பல, இயேசு இன்னைக்கு எனக்கு ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்க காத்து இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சைக்கு வரல, அப்புறம் எப்படி சுகம் கிடைக்கும்? இன்னைக்கு இயேசு விடுதலை கொடுக்க ரெடியா இங்க இருக்கிறார். உன் வாழ்க்கையில நான் தலையிட ரெடியா இங்க ஆயத்தமா இருக்கிறேன். என் வார்த்தை மூலமா ஆயத்தமா இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு வரல அப்படின்னா, தலையிடலைன்னா என்ன நடக்கும்? அது நடக்கும்போது தெரியும். இப்ப நான் இந்த செய்தியோட சாராம்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் பாருங்க. இப்ப இயேசு தலையிட அனுமதிக்கலன்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் நடக்கணும் சொல்ல போறேன். இயேசு தலையிட்டா என்னெல்லாம் நடக்கணும்னு சொல்ல போறேன். சொல்ல வாழ்க்கையில இயேசு தலையிடும் பொழுது நம்ம நினைக்காதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் நடக்கும் காரியங்கள். அப்படியே நடந்தது பைபிள்ல. அது நம்ம பார்க்க போறோம். இயேசு எப்படி தலையிட்டா என்ன நடக்கும். சரி, ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 78, சங்கீதம் 78 19 20 வாசிப்போம். இருங்க, என்ன நடந்ததா இங்க? ஃபர்ஸ்ட் தேவனுக்கு பேசி இவரால எங்களுக்கு வனாந்திரத்துல ஹை கிளாஸ் சாப்பாடு கொடுக்க முடியுமா? நாங்களே வனாந்திரத்துல இருக்கிறோம். இங்க ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு வெஜிடபிள் ரைஸ், ஒரு கீ ரைஸ், ஒரு நல்ல கூல் ட்ரிங்க் இன்னும் கொடுக்க முடியுமா? இந்த ஜனங்க கேக்குறாங்க பாருங்க. யார கேக்குறாங்க? கொடுத்தவரை கேக்குறாங்க. அடுத்தது திருப்பி எங்களுக்கு அப்பத்தை கொடுக்க கூடுமோ? எங்களுக்கு கறி சாப்பாடு ஆயத்தம் பண்ணுவாரா? இப்ப இந்த ஜனங்க இயேசுடைய தலையிட விரும்புறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் தேவை, எங்களுக்கு சாப்பாடு தேவை, எங்களுக்கு தண்ணி தேவை, எங்களுக்கு மாம்சம் தேவை, இதெல்லாம் விரும்புறாங்க. இயேசுவின் தலையிட விரும்புறாங்க. இப்ப நல்ல கவனிச்சு பார்த்தோம்னா இந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திச்சார். இதை நான் இந்த சப்ஜெக்ட் குள்ள போனேன்னா அது ரொம்ப பெருசா இருக்கும். வனாந்திரத்துல காடைகளை கொடுத்தாரு, கண்மலையின் தண்ணீரை அருந்தினார்கள். அதுக்கப்புறமா வனாந்திரத்துல அவர்களுக்கு எப்படியெல்லாம் நடத்த முடியுமோ நடத்தினாரு. செருப்பு தேயல, 40 வருஷம் துணி கிளியல. அவர் நடத்துதலே வித்தியாசமா இருந்தது. இயேசு தலையிட்டான். உங்களுக்கு நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் ஒரு இடம் போயிருந்த நடுவுல, அங்க நிறைய மயில்கள் அந்த ஏரியா சுத்தி இருந்தது. அந்த இறகுகள்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு போயிருவாங்க போல. நிறைய மயில்கள் அங்க நிறைய இருக்கு. இப்ப நம்ம இடத்துல ஒரு 100 மயில் மேயுதுன்னு வச்சுக்கோங்க. அது காலகத்தால மேய்ஞ்சிட்டு. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம பார்த்துட்டே இருந்து என்ன பண்ணுவோம்? போயிட்டு அந்த மயில் இறகு விழுந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? எடுத்து என்ன பண்ணுவோம்? சேர்த்து வைப்போம். ஏன்? காக்கா கொடுத்தா ரக்க போடுது, ஏன் சேர்த்து வைக்க மாட்டேங்குது? மயிலு குட்டி போடுமா? ஏன் முட்டை போடுறதுங்களே? அழகா இருக்கும், அது ஒரு ஷோவா வைக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப அப்படிதான். இப்ப இயேசு கிறிஸ்து இப்படிதான் விசுவாச பிள்ளைகளை என்ன பண்றாரு? அழகா சேமிச்சு வைக்கிறார். ஆனா மயிலை பொறுத்த வரைக்கும் அது என்னது? ஒரு பக்கா வார்த்தை ஒண்ணு எதிர்பார்க்கிறேன். மயிலை பொறுத்த வரைக்கும் அது என்னது? மயிறு. அதான் கான்செப்ட். இன்னைக்கு விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் மயிறு. ஏசு அந்த மயிரை தான் சேர்த்து வச்சார். எதுக்கு நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, என்ன பாஸ்ட் இப்படி பேசுறாரு? உன் தயர்லையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணெய் பூசப்பட்டிருக்கு, ஒண்ணு கீழே விழுந்தா கூட அதை நான் கணக்கு வைக்கிறேன். இப்ப மயிர் ஏன் சேமிச்சு வைக்கிறாருங்க? உங்க மயிரை ஒருத்தன் எடுத்து ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மயிரா போயிடுவான். மயிரை ஒருத்தன் தொட்டா அவன் மயிரா போயிடுவான். ஏன்னா நேற்று ஒரு ஆர்டிக்கல் ஒரு பாஸ்ட் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார்.
ஒரு இஸ்லாம் ஒரு பயங்கரமான இஸ்லாம்ல வந்து ஒரு ஏதோ ஒரு ஜின் அதை பத்தி பண்றாரு. அவர் கிறிஸ்துவத்தை பத்தி பேசியிருக்கிறார். அவர்கிட்ட ஒருத்தர் போயிட்டு இந்த மாதிரி சொன்னாங்களா, இந்த மாதிரி பண்ணுங்க எப்பா, இதே அரகுறை கிறிஸ்டின் தான் சொல்லு பண்ணிடுறேன். ஒன்னல்ல, அவன் தலைமுடி ஒரு போட்டா அவன் துணி கொஞ்சம் கட் பண்ணி வந்துரு. நான் வீடியோ குரூப்ல போடணும்னு நினைச்சேன். சரி, நிறைய பாதிப்பு உண்டு போட்டு வேண்டான்னு விட்டேன். அரகுறை கிறிஸ்டின் தான் சொல்லு பண்ணிடுறேன். ஆனா அவன் ரொம்ப தீவிரமா ஜெபம் பண்றவன், சர்ச்சுக்கு போறவன், இந்த மாதிரி ஆள்லாம் சொல்லு, அது பலிக்காது அப்படின்ட்டு வந்து அதுக்கு ஒரு விளக்கமே கொடுத்திருந்தார் பெருசா. ஏன் தெரியுமா? என் தலையில இருந்து விழுந்து இருக்கிறது இயேசுவின் கையில நினைச்சிட்டோம்னா நான் அதை மயிரா நினைக்க மாட்டேன். என் தலையில இருந்து விழுந்திருக்கு, தரையில விழுந்திருக்குன்னு நினைச்சிட்டுனா அதுல மயிரா நினைச்சிட்டேன். மயிலை பொறுத்த வரைக்கும் அது மயிர் தான். ஏன்னா அது ரெக்க போட்டு அது அடுத்த இடத்துக்கு பறந்து போயிடும். அந்த எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா நான் இயேசுவினால் சேர்த்து வைக்கப்படுகிற பொக்கிஷம், நான் இயேசுவின் பொக்கிஷம். அவர் சொல்றார், நீங்கள் எல்லோரும் என்னுடைய பொக்கிஷம். இப்ப நம்ம செய்தி உள்ள போலாம். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில தலையிட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். சரியான நேரத்துல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார், தண்ணியை கொடுக்கிறார், நடத்துறார். பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருக்கள், எவ்வளவு பொல்லாத வல்லமைகள், அசுத்தாவி நிறைஞ்சவங்க, ராட்சச மனிதர்கள்லாம் வரும்பொழுதெல்லாம் பாதுகாத்தார். ஆனா இந்த ஜனங்க இயேசுவின் தலையிட்ட விரும்புறாங்க. இப்ப எத்தனை பேர் இயேசு என் வாழ்க்கையில தலையிடணும்னு நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையில இப்ப இத 3 பாகமா நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்றேன். ஒரு விசுவாச நிலத்தில் இயேசு தலையிட்டால், ஒரு விவசாய நிலத்தில் இயேசு தலையிட்டால் வச்சுப்போம், என்ன நடக்கும்? ஒரு விளைச்சல் நிலம், ஒரு வயல்வெளி, அந்த நிலத்துல இயேசு தலையிட்டால். ஏசாயா 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போம் சத்தமா. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இருக்கு? வெள்ளி தகடு, தங்க தகடு, இதெல்லாம் தான் அடையாளமா இருக்கு. இதையே விக்கிரகமா மாத்திடுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல நான் ரொம்ப பாக்குறது இல்லை, இருந்தாலும் அதுல பார்க்கும்போது ஒரு அம்மா, அதுக்கு ஒரு ஆசை. எப்படின்னா 100 சவரன்ல தாலி சரடு. எத்தனை சவரன்? 100 சவரன்ல தாலி சரடு. அது இல்லாம அந்த மாதிரி 4 தாலி வச்சிருக்காங்களாம். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு தாலியா, வீட்டுல இருக்கும்போது ஒரு தாலியா, அந்த மாதிரி அதெல்லாம் காட்டுறாங்க. நாங்க எப்பயுமே நாங்க வருஷமானா 2 kg கோல்டாவது வாங்கி சேர்த்து வச்சிருவோம் அப்படின்ட்டு. காலைல எந்திரிச்ச உடனே அதை நாங்க தொட்டு கும்பிட்டுட்டு தான் எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பேசினாங்க. சரி, எதை கடவுளாக்கியிருக்காங்க பாத்தீங்களா? எதை கடவுளாக்கியிருக்காங்க? பசி வந்துச்சு, 1 கிலோ தங்கத்தை உருக்கி குடிக்க முடியுமா? 1 கிலோ வெள்ளியை உருக்கி சாப்பிட முடியுமா? முடியாது. அதெல்லாம் சீப்போன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், நீ நல்லா கவனிங்க. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும், உன் விதைக்கும் இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயேசு நிலத்துல தலையிட்டா, இயேசு ஒரு நிலத்தில் தலையிட்டால் அந்த நிலம் செழிப்பாய் மாறும். இயேசு ஒரு நிலத்தில் தலையிட்டால் அந்த நிலம் செழிப்பாய் மாறும். இந்த நிலம் எதை காமிக்க தெரியுமா? விசுவாசிகளுடைய இருதயத்தை காமிக்குது. அதே போல இந்த நிலம் எதை காமிக்க தெரியுமா? விசுவாசிகளுடைய குடும்பத்தை காமிக்குது. இந்த நிலம் எதை காமிக்க தெரியுமா? சபையை காண்பிக்கிறது. அப்ப இயேசுவின் தலையீடு என் இருதயத்துல, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய திருச்சபையில காணப்பட்டா அது என்னவாகும்? செழிக்கும். அது என்னவாகும்? செழிப்பா மாறும். இப்ப நிலம்னு பைபிள், நீங்க புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்ற ஒரு வார்த்தை நிலம், விசுவாசிகளுடைய வாழ்க்கைன்னு சொல்லி பேசுவார், இருதயம்னு பேசுவார். அப்ப இன்னைக்கு இருதயமாக நிலத்துல இயேசு தலையிட்டா, என் குடும்பத்துல இயேசு தலையிட்டா, என்னுடைய திருச்சபையில இயேசு தலையிட்டா அது செழிப்பாய் மாறும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் இருதயத்துல இயேசு தலையிடணும், என் குடும்பத்துல இயேசு தலையிடணும், எங்க திருச்சபையில இயேசு தலையிடணும். இப்ப ஒரு விவசாய நிலத்துல எதெல்லாம் தலையிடும்? 1, இயேசு தலையிடுவார். 2வது திருடர்கள் தலையிடுவார்கள். 3வது அசுத்தாவிகள் தலையிடும். கரெக்டா? ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை என்ன வரும்? 1, அந்த நிலத்துக்கான ஓனர் வந்து என்ன பண்ணுவாரு? அதை பராமரிப்பார். இல்லைன்னா திருடர்கள் வந்து அதை கொள்ளையடிக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா பாழாக்கும் வல்லமைகள், ஏதோ ஒரு பூச்சோ, இந்த ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு நிலத்துல ஒரு கொம்பு சொறி ஒரு கவர் கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா கொக்குகள் வரக்கூடாது, பறவைகள் வரக்கூடாது, தானியத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி.
அப்ப ஒரு நிலத்துல யார் தலையிட முடியும்? ஒண்ணு அந்த நிலத்துக்கு எஜமான், இன்னொன்னு அந்த நிலத்தை திருட நினைக்கிறவன், இன்னொன்னு அந்த நிலத்தை அழிக்கக்கூடிய பால்கடிக்கும் வல்லமை. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உங்களுடைய இருதயம் தான் நிலம், உங்க குடும்பம் தான் நிலம். இதுல இயேசு தலையிடணும். கள்ளர்களோ அசுத்தாவிகளோ தலையிட கூடாது. தலையிட்டா என்ன ஆகும்? பகலிலே ராஜ்யத்தின் புத்திரர்கள் விதைக்கிறார்கள், இரவில் என்ன பண்றான்? பொல்லாங்கானவன் விதைய போடுவான். இருதயத்துல போடுவான், குடும்பத்துல போடுவான், வீட்டுக்குள்ள போடுவான், வாழ்க்கைக்குள்ள போடுவான். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருடைய இருதயம் இயேசு தலையிடணும்னு நினைக்கிறோம்? எத்தனை பேருடைய குடும்பம் வாழ்க்கையில இயேசு, என் வாழ்க்கையில இயேசு தலையிடணும், என் குடும்பத்துல இயேசு தலையிடணும், என்னுடைய எதிர்காலத்துல இயேசு தலையிடணும், என்னுடைய எதிர்காலத்துல இனி அசுத்தாவி தலையிடக்கூடாது, என் எதிர்காலத்துல திருடன் தலையிடவே கூடாது, எந்த ஒரு காரியமும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் திருடக்கூடிய காரியங்களுக்குள் போகவே கூடாதுன்னா இயேசுவின் தலையீடு என் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சரி, இந்த பாட்கடிக்கும் வல்லமை ஒரு நிலத்துல, உங்கள் இருதயத்துல, உங்கள் குடும்பத்துல தலையிட்டால் என்ன நடக்கும்? எரோமியா 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரோமியா 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஐயோ, பாத்தீங்களா? கோதுமையை விதைச்சா என்ன வளரணும்? கோதுமை வளரணும். ஆனா இங்க என்ன வளர்தான்? இதுதான் பால்கடிக்கும் வல்லமை. தலையிட்டா உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்க விதைச்சாலும் அது உங்களுக்கு முள்ளா வளரும். நம்ம நினைச்சுக்கலாம், இப்ப நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வளர்ச்சி முள்ளா இருக்கும். வாழ்க்கை முள்ளா குத்தும், எதிர்காலம் முள்ளா குத்தும். உங்க கோதுமை விதைச்சிட்டு வீட்டுல உட்காந்து என்ன பண்ணிருப்பாங்க? இப்ப விதைச்சிட்டோம், நல்ல அறுவடை கிடைக்கும். இருதயத்துல எது விதைக்கப்பட்டு இருக்கிறது? இயேசு தலையிட்டா உங்க வாழ்க்கை செழிப்பா மாறும். அசுத்த வல்லமைகள் தலையிட்டா வாழ்க்கை முள்ளா மாறிடும். இப்ப எது உங்க வாழ்க்கையில் தலையிட்டு இருக்கு? இந்த முள் பத்தி நான் நிறைய சொல்லலாம். பவுல் கூட சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னை குத்தும் முள்ளுக்கு என்ன ஒரு பேர் சொன்னார்? சாத்தான் அப்படின்னாரு. இப்ப உங்க இருதயமாக நிலத்தை எது விதைக்கப்பட்டிருக்கு? யார் தலையிட்டு இருக்கா? இயேசு தலையிட்டா உங்க வாழ்க்கை செழிப்பா மாறும். இயேசு தலையிட்டா உங்க வாழ்க்கை செழிப்பா மாறும். ஆனா இந்த அசுத்த வல்லமைகள் தலையிட்டா உங்க வாழ்க்கை முள்ளா மாறிடும். மாறுமா மாறாதா? இப்ப ரெண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்றேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். பாத்தீங்களா? இப்ப நிலத்தை கரெக்டா எங்க ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாரு பாருங்க. இப்ப இந்த நிலம் யாரை காமிக்குதுன்னா விசுவாச பிள்ளைகளுடைய இருதயத்தையும் குடும்பத்தையும் காமிக்குது. இந்த விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள், கலைகள் பொல்லாங்கானுடைய புத்திரர்கள். இப்ப நல்ல விதையா நாம இருந்தா இயேசுவின் புத்திரர்கள், கலைகள். இப்ப நல்ல நிலத்துல எது வர ஆரம்பிக்குது? கலைகள் வர ஆரம்பிக்குது. முதல்ல பொல்லாத வல்லமைகள் வந்தது, வாழ்க்கையை முள்ளா மாத்துது. ரெண்டாவது என்ன வருது? கள்ளர்கள் வராங்க, வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களை விதைக்கிறதுக்கு. உங்க வாழ்க்கையில எது விதைக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு தெரியும். இப்ப இன்னைக்கு இயேசுவின் தலையீடு என் வாழ்க்கையில இருக்கிறோம். எந்த கல்லனும் முடியாது, எந்த பாழாக்கும் வல்லமையும் முடியாது. என் வாழ்க்கை முன்ன இருந்ததை பார்க்கலும் இன்னும் செழிப்பா மாறும். என் வாழ்க்கையில ஒரு செழிப்பு இருந்தது, இந்த செழிப்புக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வரும். சந்தோஷம், அது ஒரு செழிப்பு. சமாதானம், அது ஒரு செழிப்பு. ஆரோக்கியம், அது ஒரு செழிப்பு. நிம்மதி, அது ஒரு செழிப்பு. பொருளாதார ரீதியான காரியங்கள், அது ஒரு செழிப்பு. மன மகிழ்ச்சியான நாட்கள், அது ஒரு செழிப்பு. ஆனா இந்த செழிப்பெல்லாம் போய் ஒரு அசுத்த ஆவி உள்ள வந்து அது தன்னுடைய முள்ள போட்டு விதைச்சு, ஒரு பொல்லாதான வல்லமை உள்ள வந்து அது ஒரு காரியத்தை விதைச்சு என் வாழ்க்கை முள்ளா மாத்தி கேடு உண்டாக்க செய்யுது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தலையீடு அந்த நிலத்தில் இருக்குமானால் உன் வாழ்க்கை செழிக்கும். அப்ப இன்னைக்கு நான் எதுக்கு இடம் கொடுக்க கூடாது? கல்லருக்கும் பொல்லாத வல்லமைக்கும் இடம் கொடுக்க கூடாது. நாம இடம் கொடுக்கவே தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் நம்ம ஒன்னும் பண்ண பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம ஆண்டவரை கொஞ்சம் தூரம் வச்சுட்டாவே போதும். ஆண்டவர் தூரம் நின்றுட்டா அது ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா நம்ம ஆண்டவரே வாரும் வாரும் வாரும்னு ஜெபம் பண்றோம். அவன் வாரும் வாரும்லாம் சொல்ல தேவையில்லை, அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பிசாசுடைய விஷயம் அப்படிதான், அவன் வாரும்லாம் தேவையில்லை. நம்ம எம்டியா வேண்டாவே அவன் வந்துடுவான். நம்ம பைபிள் வார்த்தையினாலும் ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் இயேசுக்குள்ள இருக்கும்போது அவனால உள்ள வர முடியாது. அதான் சொன்னாங்க, இயேசுவின் ரத்தத்தினால் மூழ்கடிக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் பாதுகாப்புன்றல. அதுதான் இதுக்குள்ள இல்லைனாவே அவன் வந்துடுவான். இப்ப இயேசு தலையிட்டா என்ன நடக்கும்?
என் வாழ்க்கை, என் குடும்பம், என் சபை செழிப்பா மாறும். பால் கடிக்கும் வல்லமை தலையிட்டா என்ன ஆகும்? வாழ்க்கை முள்ளா மாறும். கள்ளர்கள் தலையிட்டா என்ன ஆகும்? பொல்லாங்கானதை விதைச்சு நிலத்தை பாலாக்கிடும். சரி, இன்னைக்கு உங்கள் இருதயமாகிய நிலம் எதுல இருக்கு? கேள்வி நம்பர் 1. சரி, 2வது காரியத்துக்குள்ள போற இயேசுவின் தலையீடு. இயேசு தலையிட்டா. முதலாவது விசுவாச, அதாவது வாழ்க்கை எனும் நிலத்தில் இயேசு தலையிட்டா என்ன நடக்கும்னு சொன்னேன். அசுத்தாவி தலையிட்டா என்ன நடக்கும்னு சொன்னேன். பொல்லாத வல்லமைகள், அதாவது கள்ளர்கள் தலையிட்டா என்ன நடக்கும்னு சொன்னேன். 2வது ஒரு காரியத்தை சொல்றேன். ஏசியாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்ப நாம நம்ம வாழ்க்கையில சில பிரயாசங்களை படுறோம். ஒரு டிவி வாங்கி வைக்கிறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கிறோம், ஒரு சப்போட்டா மரம் வைக்கிறோம், ஒரு பலா மரம் வைக்கிறோம், ஒரு வாழை மரம் வைக்கிறோம், ஒரு பப்பாளி மரம் வைக்கிறோம், சில தோட்டம் வைக்கிறோம், இதெல்லாம் ஓகே. ஒரு வீடு கட்டுறோம். இப்ப இந்த இடத்துல இப்படி வச்சுப்போம். அவன் கேதுருங்களை வெட்டுகிறான், ஒரு மருத மரத்தையாவது ஒரு கல்வாரி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியங்களுக்காக வளர்க்கிறான், அல்லது அசோக மரத்தை நடுகிறான், மழை அதை வளரச் செய்யும். இப்ப நம்முடைய பிரயாசத்தை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்குறான். இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல ஆண்டவருடைய தலையீடு இருக்கு. நான் எனக்காக வச்சேன், இது நான் நாட்டினது, நான் பண்ணினது, அப்படி இல்லை. இப்ப இந்த இடத்துல பாருங்க, மழை அதை வளரச் செய்யும். இயேசு தலையிட்டால் நீங்கள் வளருவீர்கள். ஏசு உங்க வாழ்க்கையில தலையிட்டா வளருவீங்க. இந்த மரம் எல்லாம் வளரணும்னா இங்க என்ன நடக்கணும்? மழை அதை வளர செய்து. மழை என்ன மழை என்ன பண்ண ஆரம்பிச்சுதா? மழை யார் கொடுக்கறது? இவனால மரம் தான் நாட்ட முடியும். மழை யார் கொடுக்கறது சொல்லுங்க. இப்ப நாம ஊர்ல இருக்கிற நல்ல மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோம், தண்ணி இல்ல. இந்த தண்ணி யார் கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் தலையிடணும். அப்ப நான் என்னைக்கு சொல்றேன் பாருங்க, உங்கள் இருதயமாகிய நிலத்துல, உங்கள் குடும்பமாகிய நிலத்துல இயேசு தலையிட்டா உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவர் தலையிட்டா உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்யும், உங்களை அது வளர செய்யும். இது வரைக்கும் வளர்ச்சி இல்லாத காரியங்கள்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இயேசு தலையிட்டா. இயேசு தலையிடலைன்னா இந்த மரங்கள்லாம் என்ன இருக்கும்? அழிஞ்சு போயிருக்கும், வளர்ந்திருக்காது, பலப்பட்டிருக்காது. இது வரைக்கும் பால் கடிக்கும் வல்லமை தலையிட்டது, இது வரைக்கும் கள்ளர்கள் தலையிட்டாங்க. இப்ப இயேசு தலையிட்டா ஆசீர்வாதமான மழை பெய்யும், உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுமா? வளரும். இப்ப இயேசு தலையிட்டா வளர்ச்சி. தலையிடலன்னா அப்படியேதான் இருக்கணும், மரம் போல் தான், மரம் போல இருக்கு பாருங்க அப்படின்னு வாங்க பாருங்க. ஒரு வளர்ச்சியே இல்லை, ஒரு எந்த ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இது எதுக்குமே பிரயோஜனப்படாது. ஆனா இயேசு தலையிட்டா பிரயோஜனப்படுற மரமா மாறிடும். மாறவும் மாற மாட்டோமா? அப்ப ஆசீர்வாதமான மழை பெய்யும். இயேசு தலையிட்டார்னா ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த இடத்துல மழை பெய்ததுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவருடைய தலையீடு. இந்த மரத்தின் மேல ஆண்டவருடைய தலையீடு. இப்ப இவன் வச்சவன் எப்படி வச்சிருப்பான்? வச்சவன் ஒரு மோசமான மனுஷனா இருந்து வச்சிருந்தாலும் கட்டாயமா மழை வந்திருக்காது. ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தோடு, அதான் சொல்றேன், நீங்க எதை செய்தாலும் அதை விசுவாசத்தோடு செய்யும். காலைல ஏன்னு சொன்ன ஒரு புக் எடுக்கிறீங்களா, சோத்திரம் பண்ணி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், அது உங்களுக்கே எழுதுன மாதிரி இருக்கு. நீங்க ஆண்டவரே இன்னைக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போவாங்க, 4-5 வசனமாவது உங்க கண்ணில் மாட்டோம். அதுதான் இயேசுவின் தலையீடு. இயேசுவின் தலையீடு உங்களை வளர செய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இப்ப இயேசு தலையிட்டா என் வாழ்க்கை செழிப்பா மாறுது. கள்ளர்கள் தலையிட முடியாது, அசுத்தாவிகள் தலையிட முடியாது. இப்ப இயேசு தலையிட்டா என் வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்யும். இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு விசுவாசத்தோட நான் சொல்றேன், உங்க குடும்பத்து மேல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும், நீங்க வளர்வீங்க. உங்க வாழ்க்கை மேல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும், நீங்க வளர்வீங்க. நம்ம சபை மேல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும், சபை வளரும். வளருமா வளராதா? ஏசி 55:10 வாசிங்க. ஏசி 55ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க.
இப்ப ஒரு நிலத்துல இயேசு தலையிட்டா அந்த நிலம் செழிப்பா மாறுது. அதாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க இருதயம் தான் நிலம், உங்கள் குடும்பம் தான் நிலம், உங்க வாழ்க்கை தான் நிலம். இல்ல அவர் தலையிட்டா உங்கள் வாழ்க்கை சிறப்பு. தலையிடுறதுக்கு அனுமதிக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன பாருங்க, மயில் கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கெல்லாம் மயில் இறகு அழகானது, மயிலுக்கு அது வெறும் மயிறு அப்படி நினைக்கக்கூடாது. நான் இயேசு கையில இருக்கிற பொக்கிஷம். இயேசு என் வாழ்க்கையில தலையிட்டா, இயேசு என் வாழ்க்கையில தலையிட்டா என் வாழ்க்கை, என் குடும்பம், என் எதிர்காலம் செழிப்பா இருக்கும். இயேசு தலையிடலன்னா இந்த 2 பேர் தலையிடுவாங்க. யாரு? அசுத்த வல்லமைகள், கள்ளர்கள். இப்ப இயேசு என் வாழ்க்கையில தலையிட்ட ஆசீர்வாதமான மழை பெய்யும். என் குடும்பத்து மேல பெய்யும், என் வாழ்க்கையின் மேல, என் எதிர்காலத்து மேல ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன். என் வளர்ச்சி யாரும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, உங்க இருதயம் ஆகிய நிலம் யாருடைய தலையீட்டில் இருக்கிறது? அசுத்தாவின் தலையீடா, இல்ல திருடர்கள் கள்ளர்களுடைய தலையீட்டுல இருக்கா, இல்ல நான் இயேசுடைய தலையீட்டுல இருக்கிறேன்? சொல்ல முடியுமா? இப்ப நிலத்துல தலையிட்டதை நான் சொன்னேன். இப்ப இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தலையிடுறார். உங்கள் இருதயமாகிய நிலத்துக்கு வந்துட்டேன். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில தலையிட்டார். வேதாகமத்துல உபாகம புத்தகத்துல மட்டும் வாசிச்சு பார்த்தோம்னா 273 தடவை உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர்னு வரும் உபாகமத்துல மட்டும். அப்ப எத்தனை வாட்டி தலையிட்டு இருக்கிறாரு? 273 தடவை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில தலையிட்டு இருக்காரு. அப்படியே எப்படி தெரியுமா? இந்த ஜனங்க போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு பசி வந்துடும், சாப்பாடு கொடுக்குற குக்கிங் ஆளா வந்துருவாரு. திடீர்னு இந்த ஜனங்க போயிட்டே இருப்பாங்க, பொல்லாத மனிதர்கள் யுத்தத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துல உன் யுத்தத்தில் ஜெயக்கொடி நானேன்னு வந்து அவர் முன்னாடி நிற்பார். இந்த ஜனங்க போயிட்டே இருப்பாங்க. பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நோய், கொள்ளை நோயெல்லாம் வரும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நானே உன் மருத்துவர்னு வந்து நிற்பார். அப்படின்னா 273 வாட்டி வந்திருக்காருன்னா 273 வாட்டி இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் எதோ செஞ்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எத்தனை வாட்டி வந்திருக்கிறார்? ஒரு வாட்டி வந்தா போதும் ஆண்டவரே. அதான் ஒரே ஒரு வாட்டி ஆண்டவர், ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு போங்க பாருங்க. அவர் 273 தடவை வந்திருக்கிறார் பாருங்க. என்ன ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை எப்படி சுமப்பாரோ அது போலதான் 273 தடவை இந்த பிள்ளைகளை சுமந்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில இயேசு தலையிட்டால் உங்களை சுமக்க ஆரம்பித்து விடுவார். முதலாவது, உங்கள் வாழ்க்கையில இயேசு தலையிட்டால் உங்கள் வாழ்க்கை செழிப்பு. 2வது, உங்கள் வாழ்க்கையில இயேசு தலையிட்டால் ஆசீர்வாதமான மழை பெய்ய, நீங்க இனிமே வளருவீங்க. 3வது, இயேசு தலையிட்டால் சுமக்க ஆரம்பிச்சிடுவார். சங்கீதம் 74, சவுண்டு கொஞ்சம் இதுவா இருக்குல்ல, எனக்கு 3 நாளா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதான் நம்ம தெளிவா பேச முடியல. சங்கீதம் 74:14 வாசிங்க. இங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில தலையிடுறாரு. தலையிட்டதை இந்த ஜனங்க சொல்றாங்க. எங்க வாழ்க்கையில எப்படி தலையிட்டாரா? வனாந்தரத்துல நாங்க போயிட்டே இருந்தோம். அதை வாசிங்க அந்த வசனத்தை. தேவரீர் முதலைகளின் தலைகளை நசுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு. எங்கேயாவது பைபிள்ல முதல கறி கொடுத்தாரு ஆண்டவர்னு இருக்கா? ஆனா இங்க வசனம் அப்படில சொல்லுது, முதலையோட தலையை நசுக்கி அதை உணவாய் கொடுத்தார். தலைகளை நசுக்கி போட்டு வனாந்தரத்துல ஜனங்களுக்கு. சரி, இப்ப இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். இஸ்ரவேல் மக்களுக்கு ஏன் முதலையோட தலையை நசுக்கணும்? அதை அவங்க தானே சொல்றாங்க, நம்ம சொல்லல. பைபிள் தானே அப்படி சொல்லுது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இயேசு எப்படி தலையிட்டார்? நான் 3 காரியத்தை சொன்னேன். இயேசு தலையிட்டால் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். இயேசு தலையிட்டால் ஆசீர்வாதமான மழை பெய்யும், வளருவீங்க. இயேசு தலையிட்டா அவங்களை சுமக்க ஆரம்பிச்சிருவார். இப்ப எப்படி தலையிட்டார்னு சொல்றாங்க. முதலையின் தலையை நசுக்கி என்ன பண்றாங்க? அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தார். அப்படின்னா கொத்துக்கறி கொடுத்துருக்காருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த கொத்துக்கறி தெரியுமா? நான் வெஜிடேரியன்களுக்கு தெரியாது. இந்த கறி கடையெல்லாம் போனா இந்த மட்டன்லாம் அப்படியே பண்ணி அதை கொடுப்பாங்க, கொத்துக்கறி. அந்த மாதிரி தான் இந்த. ஆனா அப்படி இல்லை. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு காடை எங்க இருந்து வந்தது சொல்லுங்க? இஸ்ரவேல் மக்கள் காடைகளை உண்டார்கள். முழங்கால் அளவுக்கு காடை வந்துருச்சு அவங்க கேட்ட உடனே. இந்த காடை எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? எங்கன்னு வந்து தெரியுமா? பைபிள் சொல்லுது, முதலைகளை பிடித்து அதன் மூளையை எடுத்து அதுக்கு கால்களை வைத்து அதற்கு சிறகுகளை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணாரா? இந்த ஜனங்களுக்கு கொடுத்தாராம். முதலையோட தலை அப்படியே காடை மாதிரி இருக்குமா பார்க்கறது. அததான் இந்த ஜனங்க சொல்றாங்க, எங்களுக்கு காடை எப்படி கொடுத்தீங்க? முதலை நசுக்கி அதோடைய மூளையை எடுத்து அதற்கு கை கால்களை வைத்து அதுக்கு இறகுகளை வைத்து எனக்கு கொடுத்துருக்கிறீங்க.
அதுதான் முதலையின் தலையை நசுக்கி நீங்க கொடுத்துருக்கிறீங்க சொல்றாங்க. பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இயேசு தலையிட்டார். சாப்பாடை கொடுத்தார், தண்ணியை கொடுத்தார், உடைய கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், விருத்தி அடையும்படி செய்தார். வித்துக்கள் எல்லாம், அதாவது அவர்கள் மூலமாய் பிறந்த பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் கீழே விழாதபடி அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார். அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில இயேசு தலையிட்டான். முதலாவது என் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? செழிப்பா மாறும். இனிமே அசுத்தாவின் தலையீடு கிடையாது, இனிமே திருடர்களுடைய தலையீடு கிடையாது. ஆனா தலையிட நான் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டை மூடிட்டேன்னா ஏசு எப்படி தலையிடுவேன்? நான் கேட்டை மூடிட்டா ஏசு எப்படி தலையிடுவேன்? எங்க தெரியுமா கேட்டு மூடப்படுது? அதான் நான் சொன்ன பாருங்க, எங்க எங்க நாம வேதத்தை வாசிக்கலையோ, எங்க கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, அவரை தூரம் வைக்கிறோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவன் கல்லன் உள்ள வந்துடுறான். அதே போல அசுத்தாவி உள்ள வந்து, இப்ப இயேசு தலையிட்டால் என் வாழ்க்கை செழிப்பாமா. இப்ப இயேசு தலையிட்டால் என் வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்யும், நான் வளருவேன். அடுத்தது இயேசு தலையிட்டால் என்ன அவர் தூக்கி சுமப்பார். நான் என்ன என்னால சுமக்க முடியல, என்ன உலகம் சுமக்க தேவையில்லை, என்னை அவர் சுமப்பார். அதே போல இயேசு தலையிட்டால் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை தலையிட்டார், எல்லாத்தையும் கொடுத்தாரா? பாருங்க, ஒரு தகப்பன் தாய் தான் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். கரெக்டா கொடுக்க முடியும். அது போலதான் தலையீடு அப்படி இருக்கணும். நாம கொஞ்சம் விலகி நின்று, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப எங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னோட தலையீடு இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைங்களை நான் என்ன பண்ணுவேன்? வடிவமைச்சுக்கிட்டே வருவேன் ஓரளவுக்கு. அதுக்கு மேல நம்ம வடிவமைக்க முடியாது, அதுக்கு மேல அவங்கதான் அவங்க உருவாக்கிக்கணும். இப்ப என் கையில இல்லைன்னு வச்சுக்கோங்க, உலகம் இவங்களை வேற மாதிரி வடிவமைக்கும். எப்படி வடிவமைக்கும்? ஒரு பொல்லாதவனா வடிவமைக்கும், ஒரு 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 அயோக்கியனா வடிவமைக்கும். ஆனா ஒரு தகப்பன் கையில இருக்கும்போது அவங்க வடிவமைப்பு எப்படி இருக்கும்? ஒரு கல்லு சிற்பி கையில இருக்கிற மாதிரிதான். சில டைம்ல சிற்பி அடிக்கும் போது கல்லுக்கு வலிக்கும், ஆனா அது அழகான உருவமா மாறும். அப்படிதான் இங்க ஆண்டவர் தகப்பன் தாயை போல இருந்து இந்த ஜனங்களுக்கு எந்த நேரத்துல என்ன தேவை, இப்ப இவங்களுடைய நிலத்துல முள்ளு தேவையில்லை, இவங்களுடைய நிலத்துல கல்லர்கள் தேவையில்லை, நான் தான் தேவை இவங்களுக்கு. நான் இந்த நிலத்தை செழிப்பாக்கணும். இது வறட்சியா இருக்கு, இந்த நிலம், உன் வாழ்க்கை வறட்சியா இருக்கு, இருதயம் வறட்சியா இருக்கு, இதை நான் செழிப்பாக்கணும். இவன் சரீரம் வறட்சியா இருக்கு, ஆரோக்கியம் இல்லாம இருக்கு, அதை நான் செழிப்பாக்கணும். அடுத்தது இவன் வாழ்க்கையில மரங்களை போல எல்லாம் வளர்ந்துருக்காங்க, ஆனா இப்ப இவங்களுக்கு தேவை ஆசீர்வாதமான மழை. நான் தலையிட்டால் ஆசீர்வாதமான மழை. அடுத்தது வளருவீங்க, நான் தலையிடும் போது உங்கள் வாழ்க்கையை வளரும். அடுத்தது சொன்னார், நான் தலையிட்டா உன்னை தாய் தகப்பனை போல சுமப்பேன், உனக்கான தேவைகளை நான் எங்க இருந்தா கொண்டு வந்து கொடுப்பேன். சரி, 2 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நிலத்தில் இயேசு கிறிஸ்து தலையிட்டால், ஒரு தனிப்பட்ட அதாவது ஒரு இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல இயேசு தலையிட்டால், இப்ப தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு தலையிட்டால் என்ன நடக்கும்? ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் வைத்துக்கொள்ளும், ஒரு குடும்ப வாழ்க்கையில இயேசு தலையிட்டால் என்ன நடக்கும்? 2 ராஜாக்களின் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். செத்து இருக்கிறவன் யாரு? ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் மனைவி போய் சொல்றா, எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, கர்த்தருக்கு பயந்து நடந்தவர், ஆனா இறந்துட்டாரு, கொஞ்சம் கடன் வாங்கிட்டாரு, இந்த கடனுக்காக என் 2 பிள்ளைகளையும் அடமானமா கேட்கிறாங்க, நான் என்ன பண்றது? இன்னொரு தீர்க்கதரிசி கிட்ட போய் கேட்கிறான். இப்ப இந்த அம்மாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவின் தலையீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. இப்ப அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நான் குடும்பம் தான், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என் மனைவிக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கலாம், என் பிள்ளைங்களுக்கு அவங்க படிப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கலாம், எங்க அம்மாவுக்கு அவங்க வயதை சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். இப்ப அது போல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவின் தலையீடு. இப்ப இந்த அம்மாவோட பிரச்சனை இது. இப்ப இந்த அம்மாவே ஒரு கேள்வி போய் கேட்டு இருக்காங்க. இவர் ஒரு கேள்வி கேட்க. 2வது வசனம் வாசிங்க. ஆடாப்பா, இருங்க. இவன் தீர்க்கதரிசி, இவனுக்கு தெரியும் என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு இவனுக்கு தெரியும். ஆனா சில ஆட்கள், சில ஊழியக்காரர்கள் அதுல கரெக்டா இருப்பாங்க.
ஒரு ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரனுக்கு தெரியும் என்ன நடந்தது, இந்த அம்மாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். ஆனா இவன் கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு நான் என்னமா செய்யட்டும்? வீட்டுல என்ன இருக்குன்னு இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியாதா? வீட்டுல என்னதான் இருக்குன்னு இவருக்கு தெரியும். அங்க என்னதான் இருந்தது, இந்த அம்மா வீட்டுல என்ன இருந்தது, என்னதான் இருந்தது இவருக்கு தெரியும். ஆனா உன் வீட்டுல என்ன இருக்குமா? இந்த அம்மா எங்க வீட்டுக்காரர் கடன் பட்டாருங்க, நல்லவருங்க, கர்த்தருக்கு பயந்தவருங்க, இறந்து போயிட்டாரு, என் 2 பிள்ளைங்க அடமானமா கேட்கறான்னு சொன்னா நான் உனக்கு என்ன செய்யட்டும், நான் உனக்கு என்ன செய்யலாம் சொல்லிட்டு, உன் வீட்டுல என்ன இருக்கிறது, உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லு என்று அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமலும் ஒரு அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. என் வீட்டுல என்ன இருக்குன்னா ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. இவளுக்கு கொஞ்சம் தெரிய தேவையில்லையா? இந்த ஆள் தீர்க்கதரிசி, ஜபிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன், என் வீட்டுல என்ன இருக்குன்னு இவனுக்கு தெரியாதா? நம்ம சொல்றாங்க ஒரு குடம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, இதோடைய முடிவு உங்களுக்கு தெரியும். இந்த எண்ணெய் பெருகிட்டு இந்த இடத்துல இயேசு தலையிட்டால் கொஞ்சமானது உங்களுக்கு பெருக செய்யும். கொஞ்சமா இருக்கிற காரியம் பெருக செய்யும். 5 அப்பம் தாங்க இருந்தது, 2 மீன் தான் இருந்தது. எங்க இருந்தது? 5 அப்பம் 2 மீன். இதை எடுத்து இயேசு என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரம் பண்ண உடனே அது என்ன ஆச்சு? பெருகி 5000 பேருக்கு மேல சாப்பிட்டாங்க. மீதியானதை எடுத்தாங்களாம். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இயேசு தலையிடுவார், அது பெருகும். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த கொஞ்சத்துல இயேசு தலையிடுவார், அது பெருகும். என்கிட்ட கொஞ்சம் தான் சமாதானம் இருக்கு, கொஞ்சம் தான் ஆரோக்கியம் இருக்கு, கொஞ்சம் தான் நிம்மதி இருக்கு, கொஞ்சம் தான் பணம் இருக்கு, அதை வச்சு என்ன செய்ய போறேன்னு தெரியல. நீங்க இதை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இயேசுவின் தலையீடு இருக்கும், அது பெருகும். பெருகுமா பெருகாதான்? 5 அப்பம் 2 மீன் பெருகுச்சுன்னா இது பெருகுமா பெருகாதான்? 2 கண்ணு தெரியாதவன் தான். இதுக்கெல்லாம் வசனம் எடுத்தா ரொம்ப பெருசா போகும். 2 கண்ணு தெரியாத, 2 கண்ணுமே தெரியாத ஒரு ஆள் இருந்தான். வந்துட்டான், இயேசுதான் தீர்வுன்னு வந்துட்டான். இவனோட ஒரே பிரச்சனை என்ன? கண்ணு தெரியாது, அவ்வளவுதான். கண்ணு தெரியாதவனுக்கு என்னங்க பிரச்சனை? கண்ணு தெரியாததான் பிரச்சனை, அதான பிரச்சனை. ஆனா இவனுக்கு நல்லா தெரியும் எனக்கு வாய் இருக்கு. 2 கண்ணும் தெரியாது, ஆனா இவனுக்கு நல்லா தெரியும் எனக்கு வாய் இருக்கு. போய் தாவீதின் குமாரனை நான் வாயை பயன்படுத்தினா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நீங்க உங்க குறையின் மேல இயேசுவை பயன்படுத்துங்க, உங்கள் குறைகள் மாறும், அவ்வளவுதான். இந்த கண்ணு தெரியாதவனுக்கு ஒண்ணு தெரியுங்க, எனக்கு வாய் இருக்கு, என் வாயில நான் பேசினா போதும் இயேசு செஞ்சிருவாருன்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாத குறையதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த குறைவு நிறைவு ஆகணும்னா நமக்கு வாய் இருக்கே, வாய் இருக்கே, அது போதுமே. வாயினால எவ்வளவு பேசுறோம். தாவீதின் குமாரனேன்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? பார்வை வந்துருச்சு. இன்னைக்கு பணம் இல்ல, ஆரோக்கியம் இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா வாய் இருக்கே, இயேசுவேன்னு சொல்லி பாருங்க, இந்த குறைவுகள் நிறைவாய் மாறும். நீங்க வாயை திறந்து இயேசுன்னு சொல்லி பாருங்க, நிறைவாகலன்னா கேளுங்க. ஏன்னா அந்த வழக்கு அவருடையது. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, இயேசுவேன்னு கூப்பிட்டா நீ உன் பிரச்சனை சரியாயிடும். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இயேசுவேன்னு கூப்பிட்டு அவள் தான் எனக்கு சரியாயிடுச்சு, நான் கிளம்பிக்கிறேன் இயேசுவேன்னா, அது நிரந்தரமானு என்னால் சொல்ல முடியாது. பாதி வயல அவனுக்கு மஞ்சக்காமால கூட வந்திருக்கலாம், இல்ல மெட்ராஸை கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் கொடுத்து சோதிக்கிறவரா இருக்கிறாரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 அப்பம் 2 மீன் எடுத்து ஆண்டவர் ஒண்ணுமே பண்ணல, ஸ்தோத்திரம் பண்ணார், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் பண்ணோன்னு பெருகுச்சு. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் காரியத்தை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில பெருக்கத்தை கொண்டு போகும். எனக்கு இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, இது இல்ல. வாய் இருக்குல்ல, வாய் இருக்குல்ல, வாயால பேசு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. வாய் இருக்கே, வாய் இருக்குல்ல, அதை பயன்படுத்துங்க, அதை பயன்படுத்துங்க, உங்களுக்கு குறைவுகள் நிறைவாய் மாறும். இப்ப இந்த அம்மா கிட்ட என்ன இருக்கு? மறுபடியும் அந்த கதைக்கு வரேன். என்ன இருக்கு? ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. அது என்ன ஒரே ஒரு குடம் எண்ணெய்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு, ஆனா நான் சுருக்கமா சொல்றேன். சாலமோனின் காலத்துல ஒரு அரசாணை போடுறாங்க, ஒரு ராஜா. அந்த ராஜாவின் காலத்துல தான் இந்த அம்மா இருக்கிறாங்க. யாரு? செத்து போனவருடைய மனைவி. ஒரே ஒரு குடம் எண்ணெய் வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க. சாலமோன் காலத்துல ஒரு அரசாணை உண்டு. என்ன அரசாணைனா, வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு நாளைக்கு கர்த்தருடைய விளக்கை ஏற்றி வைக்கணும். கர்த்தருடைய விளக்கு அணைய கூடாது. நான் விளக்கை பத்தி பேசினேன் இல்லையா? தேவாலயத்துல விளக்கு அணைந்து போகும் முன் கர்த்தர் சாமுவேலோட இடைப்பட்டார். விளக்கு அணைஞ்சு போக கூடாது. அந்த விளக்குக்கு ஒரு வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? எண்ணெய் எடுத்துன்னு போய் ஊத்தணும். ஊத்திட்டு நைட் எல்லாம் பார்த்துன்னு இருக்கணும். எண்ணெய் அரையுது, விளக்கு அரையிற மாதிரி இருந்தா எண்ணெய் ஊத்து, இல்லைன்னா அது அரசு குற்றம், ஜெயிலுக்கு போகணும்.
அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? எப்பயுமே எண்ணெய் ஸ்டாக் வைக்கணும். அந்த ஒரு குடம் யாருக்கு? அந்த ஒரு குடம் எண்ணெய் யாருக்கு? நம்ம தோசை சுடுவோம், சப்பாத்தி சுடவோ கூடாது. அது எடுத்து வச்சா வச்சதுதான். ஏன்னா அது தேவனுக்குரியது, அது இயேசுவின் ராஜ்யத்துக்குரியது, அவருடைய திருச்சபைக்குரியது. எடுத்து வச்சிடணும். நான் சொல்றேன் பாருங்க, இயேசுக்காக எடுத்து வைப்பவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாகும். இயேசுக்காக நான் என் காணிக்கை எடுத்து வச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையை எடுத்து வச்சிருக்கிறேன், என்னுடைய இந்த ஊழியத்துல நான் ஒரு பங்கா இருக்கிறேன், நீங்க எடுத்து வைக்கிறீங்க பாருங்க. ஆனா அதை பின்வாங்க கூடாது. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? இவ்வளவு பிரச்சனையில அந்த அம்மா அந்த எண்ணெயை பயன்படுத்தவே இல்லை. அந்த அம்மா பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா இது நான் இயேசுக்காக எடுத்து வச்சுட்டேன். நீங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? நான் இன்னைக்கு இயேசுக்காக ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டேன், நான் வச்சுதான். இது என் திருச்சபைக்குன்னா திருச்சபைக்கு தான். இன்னைக்கு நான் போய் ஜெபம் பண்ண போறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து வச்சேன்னா வச்சதுதான். நீ நான் சபைக்கு போவேன்னு ஒரு தீர்மானம் வச்சேன்னா வச்சதுதான். அந்த அந்த காரியத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் வராம நீங்க வச்சு பாருங்க, உங்கள் கொஞ்சத்தில் பரலோகம் தலையிடும். உங்கள் கொஞ்சத்தில் பரலோகம் தலையிடும். இந்த இடத்துல யார் தலையிட்டது தெரியுமா? இந்த ஊழியக்காரன் தலையிடலங்க. இந்த ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் நடத்தினார், அவ்வளவுதான். ஆனா இப்ப இந்த இடத்துல பரலோகம் இவருடைய வாழ்க்கையில தலையிட ஆரம்பிச்சு. இந்த அம்மாவோட நிலைமை என்ன? கணவன் கிடையாது, பிள்ளை மட்டும்தான். அடுத்து பிள்ளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, பிள்ளையோட எதிர்காலம் எப்படி போய் முடியுமோ தெரியாது. கொஞ்சம் தான் இருக்கு. நான் இப்பயும் சொல்றேன் பாருங்க, இயேசுக்காக எடுத்து தன்னுடைய பங்கை வைப்பவர்களுடைய வாழ்க்கையில பரலோகத்தின் தலையீடு பெருசா இருக்கும். நம்ம மிகுதியில எடுத்து வைக்கலங்க, குறைவுல வச்சிருக்கிறாங்க. பேரலா என்ன இருக்குன்னா ஒண்ணு எடுத்து வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கொடுக்கவே ஒண்ணுமே கிடையாது, சாப்பிடவும் ஒண்ணும் கிடையாது. வீட்டுக்காரு கடன் வச்சுட்டு செத்துட்டார். ஆனா இந்த அம்மா பாருங்க, கர்த்தருக்கான பங்கை எடுத்து வச்சான். நான் சொல்ற காரியம், என்றைக்கு நான் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ஒரு காரியத்தை எடுத்து வைக்கிறேனோ அன்னைக்கு என் வாழ்க்கையில இயேசு தலையீடு பெருசா இருக்கும். சரி, அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். அடுத்த வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றால். அப்போது எண்ணெய் நின்று போயிட்டு. பாருங்க, ஒரு கொட்டம் எண்ணெய் சும்மா மொத்த பாத்திரத்தை நிரப்பிருச்சான். எப்படி ஒரு அதிசயம் இல்ல? இங்க தீர்க்கதரிசியோட தலையீடு இல்ல, பரலோகத்தின் தலையீடு, இயேசுவின் தலையீடு இருந்ததுனால குறைவுகள் நிறைவாய் மாற்றப்பட்டது. அப்ப இன்னைக்கு இயேசு தலையிடணும்னா நாம் அனுமதிக்கணும். இந்த அம்மா அந்த எண்ணெயும் செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வித்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தான் சொந்த பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இயேசுவின் தலையீடு இருக்குமா? இருந்திருக்காது. அப்ப இன்னைக்கு இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையான பாத்திரங்கள் எல்லாம் இந்த அம்மா கிட்ட இருந்த கொஞ்ச காரியத்தினால் நிரப்பப்பட்டது. நான் இயேசுவுக்காக எடுத்து வைக்கிற பங்கு, என் வாழ்க்கை, என் குடும்பத்துல எந்தெந்த இடத்துல என்னென்ன, ஒவ்வொரு பாத்திரத்துல ஒரு பேர் போட்டுக்கோங்க. சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நிம்மதி, ஞானம் அப்படின்னு ஒரு பாத்திரத்துல ஒரு பேர் போட்டு வைங்க. உங்ககிட்ட இருக்கிற பாத்திரத்துல கொஞ்சம் தான், இது எல்லாம் நிரம்பிடும். இது இயேசுக்குரிய பாத்திரமா இருக்கும்போது இது எல்லாம் நிரப்பப்படும். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு நான் இதுக்கு மேல செய்தி சொல்லணும்னு சொல்லிட்டு 40 நிமிஷம் பேசிட்டேன், போதும். இதுக்கு மேல பெருசா இதுக்கு மேல ஏதாவது சொல்லவா? நான் இதுக்கு மேல எதுவும் வேணும். அப்ப இன்னைக்கு இயேசுவாகிய நான் தலையிட்டால், நீங்க தான் சொல்லணும் உங்க வாழ்க்கையில முதலாவது என்ன நடக்க போகுது. உங்கள் இருதயத்தில், உங்கள் குடும்பத்தில் இயேசுவாகிய நான் தலையிட்டால் செழிப்பு உண்டாகும். இனி என் வாழ்க்கையில இயேசு தலையிட்டாதான் என் வாழ்க்கையில கள்ளர்களுக்கும் கொல்லாத ஆவிகளுக்கும் வல்லமைகளுக்கும் இடம் கிடையாது. இயேசுவாகிய அவர் உங்கள் வாழ்க்கையில தலையிட்டா என்ன நடக்கும்? ஆசீர்வாதமான மழை பெய்யும். அவர் தலையிட்டா உங்க வாழ்க்கை வளரும். அதான் என்ன சொன்ன, இயேசுவாகிய அவர் உங்கள் வாழ்க்கையில் தலையிட்டா உங்க தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அதே போல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். இஸ்ரவேல் மக்களை எப்படி பாதுகாத்தார்? தலையிட்டு பாதுகாத்து நடத்தினார், பாதுகாப்பு இருக்கும். இயேசுவாகி அவர் உங்கள் வாழ்க்கையில் தலையிட்டா ஆசீர்வாதம் பெருகும்.
இனிமே குறைவே இருக்காது. ஏதாவது பாத்திரம் குறைவு இருந்ததா? எந்த பாத்திரமும் குறைவில்லை. எல்லா பாத்திரத்திலும் அந்த ஆசீர்வாதம் நிரப்பப்பட்டது. அப்ப நான் இயேசுவுக்காக என் பங்கை நான் எடுத்து வைக்கும் பொழுது என் வாழ்க்கையில நிரப்பப்படும். அப்ப இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம், உங்க பிசினஸை ஒப்பு கொடுங்க, உங்க பொருளாதார காரியத்தை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய வேலையை ஒப்பு கொடுங்க, உங்க தொழிலை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய எதிர்காலம், உங்க படிப்பு எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்க தலையிடுங்க. நீங்க சொல்லி பாருங்க, அவருடைய தலையிட வித்தியாசமா இருக்கும். அவருடைய தலையீடு வித்தியாசமா இருக்கும். தான் சொல்றார், வாழ்க்கையில நான் கிரியை செய்யும் போது நீ எட்டாததும் புரியாததுமான பெரிய காரியங்களை செய்யும். உன் கண்ணே சில காரியங்களை காணும், உன் கண்ணே சில அதிசயங்களை காணும். அப்ப அவருடைய தலையீடுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நம்ம ஆசீர்வதிப்பா, நாம் ஜெபிப்போம், ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு எதை நீங்க ஆண்டவரத்துல தலையிடணும், ஆண்டவரே நீங்க இதுல தலையிடணும் அப்படி உங்க மனசுல நினைங்க. அது உங்க குடும்ப வாழ்க்கையோ, உங்க சரீரமோ, உங்க எதிர்காலமோ, உங்க தேவையோ ஆண்டவரத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடு, நீ தலையிடுவீராக. இந்த இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம், நீ தலையிடுவீராக. இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், நீ தலையிடுவீராக. இயேசுவாகிய நான் தலையிட்டால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். இயேசுவாகிய நான் தலையிட்டால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் என்று பேசியிருக்கிறீர். பொல்லாத வல்லமைகள் அல்ல, கள்ளர்கள் அல்ல, அவர்களுடைய தலையீடு அல்ல. இயேசுவானவர் நீர் எங்கள் வாழ்க்கையில் தலையிடும் போது ஒரு செழிப்பு. இயேசுவானவர் நீர் எங்கள் வாழ்க்கையில தலையிடும் போது ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும். நாங்கள் வளருவோம் என்று பேசியிருக்கிறேன். தலையிடும், வளர்ச்சியை காணும்படி செய்யும். இயேசுவாகிய நான் தலையிட்டால் உங்கள் வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு, உங்கள் தேவைகளை சந்திப்பேன். உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து நான் பூர்த்தி செய்வேன். இயேசுவாகிய நான் தலையிட்டா உங்கள் வாழ்க்கையில வெறுமையா இருக்கிற காரியங்கள்லாம் நிரப்பப்படும். நான் இயேசுவுக்காக எடுத்து வைக்கிற பங்கு, அந்த பங்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காக நன்றி. விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, வியாபாரத்துல, செய்து கொண்டிருக்கிற வேலையில, படிப்புல ஆண்டவரே உமது தலையீடு இருக்கட்டும், உமது தலையீடு பெரிதாக இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை எதிர்பார்த்திருக்கிறது ஒரு காரியமா இருந்தாலும் உமது தலையீடு பல காரியங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யும். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ தலையிட்டு இருக்கிறீர், இன்னும் தலையிட்டு பெரிய காரியங்களை செய்யும். இருதயத்தில் ஏக்கத்தோடு வந்திருப்பவர்கள், சரீரத்துல பலவீனத்தோடு வந்திருப்பவர்கள், கேள்விகளோடு வந்திருப்பவர்கள், ஆண்டவரே உங்களுக்கு இயேசுவின் தலையீடு அது ஒரு பெரிய மாறுதலை கொண்டு போகணும். ஆண்டவரே என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறோம், இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீ தலையிடுவீரா? நீ தலையிட்டு எங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவீர். ஒரு கையில எங்களை திருச்சபையை ஒப்பு கொடுக்கும், பொறுப்படுத்திக் கொண்டு ஆசிரியர் எல்லா துதி கன மகிமையாவற்றும் ஒருவருக்கு செலுத்து. மேற்பெறும் ரட்சகரும் எங்கள் மரியாதைக்குரியவருவாங்க நாமமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.